இப்போ ரைஸ் பிரச்சனை கிடையாது, ரைஸ் பிரச்சனையே கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ட ஃபுட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு தான் பிரச்சனை. புரிஞ்சுதா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு தெரியுமா? சோறு சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கோம், சோறு நிறைய சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் நிறைய சாப்பிட்றதுனால தான் வெயிட் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே பதில் சொன்னால் போதும் எனக்கு, சரியா? வட இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிடவே மாட்டாங்களே, சோறு சாப்பிடவே மாட்டாங்க வட இந்தியாவில். என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க? இதுக்கு நீங்கள் பதில் என்ன கரெக்டாக சொல்லணும், கமெண்ட்ஸில் சொல்லுவீங்களா? சரியா? இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில், சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலினை நிறுத்தினாங்களா, இல்லை இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால பதில் சொல்லுங்க எனக்கு. இல்லை சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இது என்னது? வெந்தயம், கரிஞ்சீரகம், இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, கிரீன் டீ, இது என்னது? கருவேப்பிலை, இது என்னது? கொய்யா இலை, இது என்னது? நாவல் பழம், இது என்னது? ஆவாரம்பூ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ஃபேட்டி லிவர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை வெயிட் ஏதாவது குறைச்சாங்களா? நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்இஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாளுக்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, நிறைய வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ் மறந்துடாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, சரியா? இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சி 128 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்றும் நான் கொடுக்கல. வாக்கிங்கே போக சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நமக்கு இப்போ பிரச்சனை வந்து இது சோறு கிடையாது, ரைஸ் கிடையாது பிரச்சனை. இப்போ நமக்கு ரைஸ் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபுட்டு பேலன்ஸ்டாக இருக்கனால தான் பிரச்சனை. புரிஞ்சுதா இல்லையா? சோறை மட்டும் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ரைஸை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பேலன்ஸ் டயட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எஸ் டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.